மக்களே, குட் மார்னிங், வணக்கம். டிக்கர்ஷன் கொதிச்சிட்டு இருக்குது. இது 2வது டைம் டிக்கர்ஷனு. அதனால் பாருங்க, இன்றைக்கி தம்பி ஊருக்கு கிளம்புனான். இன்றைக்கி சென்னை கிளம்பிட்டான். போயிட்டு ஒரு 3 நாள் இருந்துட்டு மறுபடியும் வந்துடுவோம். அப்படி அவனோட வேலையை அதுதான். என்ன பண்ணுறது, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பசங்க அப்படிதான் ஓடிட்டுருக்குறானுங்க. சரிங்க, இன்றைக்கி என்ன சமையலன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் போட்டு குருமா வச்சுட்டேன். அதில் என்ன அந்த பக்கம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்பளம். குருமா அப்படியே அப்பளத்தை போட்டேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நைட் வரும்போது காலிஃப்ளவரு வாங்கிட்டு வந்தேன். நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டு சரி அவனுக்கு கிளம்பணும் அப்படின்றதுனால சமைச்சிட்டுங்க. சமைச்சு அவனுக்கு தோசையும் ஊற்றி கொடுத்துட்டேன். நான் இப்போ நான் வேலையெல்லாம் செஞ்சு ஒரு வேலையும் இல்லை. காலிஃப்ளவரு, இஞ்சி பூண்டு எல்லாமே ஆல்ரெடியாக வெங்காயம் எல்லாமே உரித்து வச்சுருந்தேன். அதான் ஸ்டாண்டு அது ரெடி பண்ணுறதுக்கோசரம், ஏன்னா எல்லாமே செஞ்சுட்டு தான் நான் வீடியோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. செல்லு வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சு அது கரெக்டாக செட் பண்ணால் இங்கே இடம் இல்லை. அதனால் சமைச்சு தான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு 2-3 டைமாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். சாரி, அது பசங்க வந்தால் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்களான்னா நல்லாயிருக்கும். இந்த சாதம் வடித்தேன், கொஞ்சோண்டு அரைச்சி வச்சு வடித்தேன். தோசை 2 தோசை ஊற்றி கொடுத்தேன். கொஞ்சோண்டு சாதம் போட்டு 2 தோசை போட்டு சாப்பிட்டு மீதி சாதத்தை எடுத்து வச்சுட்டு போயிட்டான். என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு டைம் ஆகுது. அவ்வளோ வெட்டி முடிக்கிறோம். ஏன்னா சும்மாவே இருப்பானுங்க. இது கஞ்சி வடித்து இதில் கொஞ்சோண்டு எனக்கு சாதம் போட்டு வச்சுட்டேன். உப்பு சாதம் போட்டு இது எதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன்னா, காட்டன் புடவைக்கு லைட்டாக டெய்லியும் வாஷிங் மிஷினில் போடுறதுனால கஞ்சி இதாகுது இல்லைங்களா. அதனால் கொஞ்சோண்டு கஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ப்யூர் காட்டனுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மிக்சிங்கு காட்டனுக்கு போடணுன்னு அவசியம் இல்லை. ப்யூர் காட்டனுக்கு லைட்டாக போடணும். நான் எதுக்கு இப்போ வீடியோ எடுத்தேன்றது மறந்துட்டேன். டிக்கர்ஷன் போட்டுக்கிறேங்க. வடிக்கட்டணும், பார்க்கலாம். கிலோ ஊற்றாமல் இருக்கணும். இந்த பனிக்கு அதுக்கும் சூடாகவே ஊற்றிட்டே இருக்கணும் வயிற்றுக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு நடுக்கம் வர ஆரம்பிச்சிருது. அதனால் இன்றைக்கி சிம்பிளாக காலிஃப்ளவர் குருமா தாங்க வச்சுருக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி எப்பயும் வைக்கிற மசாலா குழம்பு தான் அது. அந்த மாதிரி வச்சுட்டேன். சாப்பாடும் வடிச்சிட்டேன். எனக்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. மாவும் இருக்குதுங்க. மாவு இருக்குது. அதுவும் ஒரு 2 தோசை வரும். எது வேணுனாலையும் நம்ம இன்றைக்கி விருப்பப்பட்டபடி சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ கஞ்சி காலையில் சூப்பராக இருக்குது. டிக்கர்ஷில் டீ தூள் வாங்கணும். இஞ்சி கொஞ்சோண்டு, நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சோண்டு, நாட்டு சர்க்கரையும் வாங்கணுங்க. நாட்டு சர்க்கரை வாங்கணும், டீ தூள் வாங்கணும். இதெல்லாம் கொஞ்சம் டிமார்ட்டுக்கு போகணும். எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இருக்கேன். இன்றைக்கி போக முடியாது. நாளைக்கு நாளைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு லிஸ்ட்டு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போடுறேன். காஃபி தூள் தான், ப்ரூ காஃபி தூள் வாங்கிட்டு வந்தேன். அது நல்லா அந்த இஞ்சியும் ஏலக்காய் பவுடரும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு காஃபி தூள் கொட்டி சர்க்கரை போட்டு ஆற்றிக்கிறேன். இன்றைக்கி பூ செடியில்
நம்ம இந்த பூவு சங்குப்பூவு உருளைங்க. அதனால் நான் பாருங்க டிகாஷனை சூடு பண்ணிட்டு கல்லை எடுத்து வச்சுட்டேன். ஆஃப் பண்ணணும். இவ்வளோ துணி அப்படியே துவச்சி போட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். அதெல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டு அயர்ன் பண்ணணும். நைட்டுக்கு தான் அயர்ன் பண்ணுற வேலை நைட்டுக்கு இருக்குது. ஏன்னா நைட்டுக்கு சமைக்கிற வேலை இல்லை. குழம்பு இருக்குது, மாவு இருக்குது, ஏதாவது ஒன்று. இப்போ கஞ்சி குடிச்சிட்டு கிளம்பிடுவேன். தம்பி வச்சு சாப்பாடை சாப்பிட்டு கிளம்பிடுவேன். மத்தியானத்துக்கு அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போயிடுவேன். அதில் நைட்டு வந்தால் மாவு இருக்குது, தோசை தான் ஊற்றணும். நைட்டெல்லாம் துவச்சி போட்ட துணிகள்லாம் அயர்ன் பண்ணிவிட்டு மற்ற என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவோங்க. இன்றைய பொழுது நன்றாக எல்லாருக்குமே அவங்கவுங்க செயல்பாடுகளில் அவங்கவுங்க என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அதை நல்லபடியாக முடியணும். செடி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி போயிட்டு எல்லாம் துணியும் காய் போட்டிருக்குறாங்க. செம்பருத்தி ஒரு 5 செம்பருத்தி எப்பயும் விட்றேன். செம்பருத்தி 5 இதழ் செம்பருத்தி விட்ருக்கு. நேற்று 6 விட்டுருந்துச்சு. நந்தவட்டம் பூ விட்டுருந்துச்சு. இதெல்லாம் பறிச்சுட்டு போய் சாமிக்கு கடையில் வச்சேன். வெற்றிகரமாக சின்ன சின்ன செயல்லேருந்து அப்படியே ஓடிட்டு இருக்கேன். நல்லபடியாக கடவுள் அந்த ஐயன் அப்பன் முருகப்பெருமான், அந்த எம்பெருமான், சிவபெருமான், அம்மா பராசக்தி, அந்த ஆதிசக்தி உமையவள் கண்டிப்பாக நம்மளை எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. கண் திறந்து பார்ப்பாங்க. நடக்கும். கண்டிப்பாக வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்குன்ற மாதிரி நல்லா போயிட்டு இருக்குங்க. பார்க்கலாம். கடவுள் நம்ம கூட எல்லார் கூடயும் தான் இருக்கிறாரு. நம்ம கூடன்றது தவறு. எல்லா ஜீவராசிகள் கூடயும் ஒவ்வொரு நொடியும் இருக்கிறாரு. ஏன்னா அவர் படைப்பு இல்லைங்களா எல்லாமே. அதனால் பார்த்துட்டு இருக்கார். ஏன்னா அவர் வேடிக்கை பார்க்குறாரு. என்ன பாவ கர்மா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நல்லபடியாக நடக்கட்டும். இன்றைய போய் கடையில் ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தைக்கணும். நார்மல் ப்ளவுஸ் தாங்க. எனக்கு ஒன்று சாரீஸ் இது தைச்சி வைப்பேன். அப்பப்போ எப்போயாவது பட்டன் கட்டிக்குவேன். அது எனக்கு சாரீங்களுக்கு மேட்சே நான் போடுறதில்ல. ஏதோ ஒன்று தான். அதுக்கு ஒரு இதாக ஆப்போசிட்டில் தான் போடுவேன். அது அப்போ இருந்து அதே பழகிடுச்சு. அதனால் நான் அந்த மாதிரி தான். இன்றைக்கி ஃப்ராக்கு 2வது கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ப்ளவுஸுங்களை முடிச்சுட்டு ஃப்ராக் தைப்பானா, இல்லை ஃப்ராக்கை முடிச்சுட்டு ப்ளவுஸ் தைப்பானா எடுத்தால் கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க. இன்றைக்கி ரேஷனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த அண்ணா இருந்துச்சேன்னா கண்டிப்பாக ரேஷனுக்கு போயிட்டு வரணும். ஏன்னா தேதி இன்றைக்கி 17 ஆகிடுச்சி. இப்போ போனாலே என்ன இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஏதாவது ஒரு வசனம் வளர்த்துப்பாங்க. நன்றாக எல்லா பொருளும் இருக்கணும், கிடைக்கணும், வாங்கணும். நல்லபடியாக நடக்கட்டும். பாய் மக்களே, இன்றைக்கி சமையல் இவ்வளோ தான். கடையில் நல்லபடியாக கடை வேலையும் செய்யணும். பார்க்கலாங்க. பாய்.